Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் கூடுதலாக அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, சமூகத்தில் இவர்கள்லாம் பெரும் கழிவுகள், இந்த கழிவுகள் சாக்கடையில் தான் இருக்கணும், இந்த கழிவுகளை கொண்டு போய் நம்ம கொண்டு வந்து ஒரு பெரிய கூடாரத்துக்கு மத்தியில் வைக்கும் பொழுது அதிலிருந்து தொற்று கிருமிகள் பரவி எல்லாரையும் சீர்கெடுத்து விடும். கொள்ளாத அதிமுக நிர்வாகியால் நிகழ்த்தப்பட்ட இந்த பெருங்குடைமைக்கு நீதி கிடைத்துள்ளது அப்படிங்கிறதில் குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர். அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே இந்த வழக்கை சிபிஐக்கு உடனடியாக மாற்றிட்டார். இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுடைய தரவுகள் வெளியிடப்படுகிறது. எஃப்ஐஆர் கசியுது. இதில் இப்போ புதுசாக பஸ்ஸில் ஏறி 4 வருஷம் சாதனை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த பெண்களோட பேசுவது போல் காணொலி வெளியிட்ட உடனே ஆஹா எங்கள் முதல்வர் எங்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களா? ஆட்சியாளர்கள் ஒரு நிலையான நிலைத்தன்மையான நடுநிலையான ஒரு ஆட்சியை கொடுக்காத பட்சத்தில் எப்பயுமே காலம் இன்னொரு தலைவனை கொண்டு வந்து நிற்பாட்டும். அவன் புரட்சியாளனாக வருகிறானா அரசியல் தலைவனாக வருகிறானா என்பது நம்மளால் கணிக்கவே முடியாது. வெளிவந்த இந்த தீர்ப்பை ஒட்டி அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய தான் முற்படுவாங்களா? இதில் அரசியல் செய்வன்றது ஈனப்பிறவிகள் தான் இதில் அரசியல் செய்யும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட அந்த ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்து 6 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த நாடுமே கொண்டாடி வருகிறது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு தன்னுடைய எக்ஸ் தளத்தில். என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கொடூரமாக மோசமான முறையில் பெண்கள் ஒரு வன்கொடுமைக்கு ஆளாகியிருந்தாங்க. இன்றைக்கு காலதாமதமானாலும் கூட தீர்ப்பு கிடைத்திருப்பது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. விஜய் அவருடைய அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? கூடுதலாக விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் கூடுதலாக அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்தில் இதற்கான சிறப்பு நீதிமன்றத்தை அணுகி 90 நாட்களுக்குள்ள இதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அடுத்தடுத்த குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்கனாக்கா, இது எதை முன்னெடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த 4 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த 4 வருஷம் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மிக மோசமான பாலியல் அத்துமீறல்ன்றது குழந்தைகள் மீது வரைக்கும் எந்த அளவுக்கு அது ஆசிரியர்களாலேயே எவ்வளோ அத்துமீறல் செய்யப்படுகிறது, சமூகத்தில் எந்த அளவுக்கு இந்த போதை கலாச்சாரம் இந்த பெண் பிள்ளைகளை சீரழித்திருக்கின்ற பொழுது உற்று நோக்கிய அந்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பை இந்த நேரத்தில் சரியாக கொடுக்காவிட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக்கு எப்படி அவன் ஜாமீன் வாங்கி வெளிவருவதற்கு வேற ஒரு வழக்கோட தீர்ப்பை முன்னுதாரணம் காட்டினார்களோ, அதே போல பாலியல் குற்றம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் இதை ஒரு முன்னுதாரணமாக காட்டி வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காகவும், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நீதி நிலைநாட்டப்படணுன்றதுக்காகவும் மிகச்சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக இந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கு வழக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வழக்கை சிபிஐக்கு அதிமுக மாற்றிருக்கு. அது உள்ளபடி வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இதே போல் ஞானசேகரன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவீர்களா? ஏனென்றால் ஒரு அரசாங்கமே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே சிசிடிவி வேலை செய்யலை, வெளியிலையும் வேலை செய்யலை, இதை நீர்த்து போக செய்து அவன் அனுதாபின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரும்பொழுது எப்படியான பாதுகாப்பு இன்மை ஏற்படுதுன்றதை நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இது எப்படின்னாக்கா, சமூகத்தில் இவர்கள்லாம் பெரும் கழிவுகள், இந்த கழிவுகள் சாக்கடையில் தான் இருக்கணும், இந்த கழிவுகளை கொண்டு போய் நம்ம கொண்டு ஒரு பெரிய கூடாரத்துக்கு மத்தியில் வைக்கும் பொழுது அதிலிருந்து தொற்று கிருமிகள் பரவி எல்லாரையும் சீர்கெடுத்து விடும். அது போன்ற குற்றச்சம்பவம் தான் இது செஞ்சிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பெண் பிள்ளைகளை மிக தைரியமாக கை வைத்து பாலியல் அத்துமீறல் செய்கிறதுன்றது எவ்வளோ மோசமான ஒரு நிலைன்னு இருக்குது. கூடுதலாக 9 வயது சிறுமி, தெரியும் உங்களுக்கு அந்த வழக்கை பற்றி இன்றைக்கி எவ்வளோ துரிதமாக பேசுகிறாங்கன்னு. அந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசே நீங்கள் மேல்முறையீடு செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தனும் பொழுது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காலச்சூழலில் எந்த மாதிரியான தீர்ப்பு இன்றைக்கு இந்த நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க, இது எவ்வளோ மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் பொழுது பெண்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைத்திருக்கிறது. ஸோ இதற்கு பிறகு நான் என்னுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறேன்னா, தனிப்பட்ட கருத்து, சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இருப்பாங்கள்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 80 விழுக்காடு எமோஷ்னலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தன் உறவுகளுக்காக கோபப்பட்டு கத்தி எடுத்து சண்டை செய்த நபர்கள் தான் அதிகமாக உள்ள சிறையில் இருப்பாங்க. நீங்கள் A+, கொலை செய்வதே தொழிலாக வச்சுருக்காங்கல்ல, இவெல்லாம் 20% தான் இருப்பான்.
80% பார்த்தீங்கன்னாக்கா தன் மகளை யாராவது ஏதாவது சீண்டிட்டாங்க, தன் மனைவியை சீண்டிட்டாங்க, தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னும் பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தந்தையாக, கணவனாக, சகோதரனாக எடுத்த முன்னெடுப்பு தான் இன்றைக்கி சிறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த நபர்கள் எல்லாம் இவன் சிறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குற்றவாளிகள் இருக்காங்களே, இவர்களை என்ன சொல்கிறது, அவனை எவ்வளோக்கு எவ்வளோ புறந்தள்ளணுமோ புறந்தள்ளணும். அவனோடு பேசுவது, பழகுவது, அவனோடு அருகில் அமர்வதே செய்யாமல் கிட்டத்தட்ட இவனை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கணுமோ ஒதுக்கி வைக்கணும். முடிந்தால் சிறை தண்டனை முடிந்தால் நீங்கள் சிறை காவலர்கள் இருக்காங்கல்ல, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எவ்வளவோ கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு சகோதரி, உங்கள் வீட்டு மகளை இவன் செய்த கொடுமையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளை தொற்றுந்தான் நமக்கு எவ்வளோ எமோஷனலாக கோவப்படுவோமோ, கொஞ்சம் அந்த கோபத்தை இவர்கள் மீது காட்டுங்கள், தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். அதே சமயம் பொல்லாத அதிமுக நிர்வாகியால் நிகழ்த்தப்பட்ட இந்த பெருங்குடைமைக்கு நீதி கிடைத்துள்ளது அப்படிங்கிறதில் குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் அவர்களுடைய அறிக்கையை நீங்க எப்படி கருதுறீங்க? இல்லது, ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட எத்தனை குற்றவாளிகளுக்கும் நிச்சயமாக திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக நீதி வழங்கப்படும், தண்டனை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இன்றைக்கு அது இந்த தீர்ப்பு வெளிவந்தவுடனே முதல்வருடைய அறிக்கையை அப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான்னு தெரியல. அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே இந்த வழக்கை சிபிஐக்கு உடனடியாக மாற்றிட்டார். இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுடைய தரவுகள் வெளியிடப்படுகிறது. எஃப்ஐஆர் கசியுது. கிட்டத்தட்ட பல பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த காரில் வந்தவன் யார், அந்த சார் யார், ஞானசேகரன் கூட தொடர்பு வச்சிருந்த அந்த சார்கள் யார் ஃபோனில் பேசினாங்க, பல தரவுகள் மறைக்கப்பட்டு அவர்களுக்காக சிசிடிவி, ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க, சுற்றியில் இருக்க சிசிடிவி வேலை செய்யலைன்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிறீங்கல்ல. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், ஞானசேகரன் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஸ்டாலின் தயாரா? அந்த 10 வயது குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தயாரா? முதுகெலும்போடு உங்களுக்கு இந்த செய்வதற்கு உங்களுக்கு தயாரா? ஏன்னா அதை மாற்றினா பல சாருங்க உங்களை சார்ந்த சார்களை மாற்றுவார்கள்ன்ற ஐயப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றதான் நீங்கள் பொதுமக்களும் அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்களும் உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் திமுகவை சார்ந்த பிரபலமாகத்தான் இருக்க முடியும்ன்றதான் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் நீதிவான் கட்டுங்களா, நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் போரையே நிப்பாட்டுவதற்கு இங்கே நடந்தார், உடனே நிப்பாட்டிட்டான்னு பேசினாங்க பார்த்தீங்களா? அந்த செய்தியில் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக தானே பேரணி நடத்தினார். நீங்க பேரணி நடத்தலாம் நம்ம யாருமே சொல்ல, அதுக்கு ஆதரவாக ஒரு ஆள் குரல் கொடுத்தா பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் பேர் நடத்தின உடனே அங்கே நிப்பாட்டான்னு சொல்லிட்டு அதை ஆதரிச்சாங்கல்ல கருணாஸ் பேசினதை. அதுக்காக சொல்றேன், நீங்கள் அதற்காக போராடிய நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் மிகச்சரியான ஒரு தீர்ப்பு எடுக்கணும்னா வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டு நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கனாலே போதும். அதை செய்வதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் உள்ளபடி திராணி இருக்கான்றது அவங்க தான் சொல்லணும். இப்போ இந்த 9 குற்றவாளிகளில் அதிமுக நிர்வாகியும் உள்ளடக்கம். அவர் அப்புறமேல இந்த கேஸில் 2 வருஷம் கழிச்சு அவர் குற்றவாளின்னு சொல்லும் போது தான் உடனடியாக அதிமுக தான் நீக்கப்பட்டார் சட்டமன்ற எலெக்ஷன் போது. அப்படி இருக்க இன்னைக்கு அதிமுகவும் வரவேற்றிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கும்? இது என் கட்சிக்காரனதெல்லாம் அவன் தப்பு செஞ்சான், அவன் பொறிக்கு போயினா பொறிக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அவன் தப்பு செஞ்சிருக்கான், அவன் பொறிக்கினாக்கா அவன் ஆமா பொறிக்கி, நான் அவனுக்கு முட்டு கொடுக்கல. இல்ல பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை அதிமுக பேக்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுல பல போட்டோக்கள்லாம் கூட வெளியே வந்து. இல்ல நீங்க அனுதாபி இருக்கார்ல ஞானசேகரன், வெளிப்படையா தெரியும் இவனை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பெரிய இங்க அரசாங்கமே ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியை நிகழ்த்தியதுன்னு தானே எல்லாமே கேள்வி எழுப்பினாங்க. சிசிடிவி வேலை செய்யல, தரவுகள் வெளியிடப்படுகிறது, அந்த குடும்பத்தின் நபர்கள் பல நபர்களுக்கான எவ்வளவு பெரிய இன்னல்கள் கொடுக்கப்பட்டதுன்ற பல விஷயங்கள் வரும் பொழுது, என் ஆட்சியில் தப்பு செஞ்சால் ஆமாம் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஆட்சியில் ஆவினில் சிறார்கள் வேலை செஞ்சாலும் இல்லைன்றீங்க, சரிங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா இல்லைன்றீங்க. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தெலாம் கையகப்படுத்துறீங்க, சிப்காட்டுக்காகனா இல்லைன்றீங்க. இங்கே நல்லாட்சி நடக்குதுன்றீங்க, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குன்றீங்க. இதில் இப்போ புதுசாக பஸ்ஸில் ஏறி 4 வருஷம் சாதனை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த பெண்களோட பேசுவது போல் காணொலி வெளியிட்ட உடனே ஆஹா எங்கள் முதல்வர் எங்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களா? சமூகத்தில் நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் போய் பாருங்கள், இல்லாத பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. பெண்கள் சொல்வது, உங்கள் வீட்டு வாசலில் குத்த வச்சு நாங்கள் நின்னம்மா 1000 ரூபா கொடுன்னு பெண்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் பொழைச்சிக்க போகிறோம். என் வீட்டு பிள்ளை காலையில் சோறு போடுவோம்னு கேட்டோமா? நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களை உழைக்க விட்டால் போதும். இன்னும் சொல்ல போனாக்கா கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு அரசாங்கம் கூப்பிட்டு 2 தரப்பையும் பேசணும். எல்லையில் இராணுவ வீரன் போராடுறான்ல, நம்ம எந்த தீவிரவாதியும் உள்ளே வர விடாமல் நம்ம சமூகத்துக்குள்ளே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த 2 சமூகத்தை அழைச்சி உட்கார வச்சு கலெக்டர் பேச வேணாங்க, துணை முதலமைச்சர் போங்க, முதலமைச்சர் போங்க. என்ன சார் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை?
நம்மளாம் அப்படியே வளர்ந்தோம், நம்மளுடைய சமூகம் அப்படியா, இதில் என்ன இருக்குது, ஒரு ஆள் விட்டு கொடுத்து போங்க, ஒரு ஆளுக்கு என்ன பிரச்சனை, வாங்க எல்லாருமே சேர்ந்து கும்பிடலான்னு சொல்லி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களால் முடிஞ்சா? அப்போ நீங்கள் சாதி அரசியல் செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சமூக பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக உங்கள் ஆட்சியில் 1க்கு 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்த சமூக அக்கறையோடு இங்கே செயல்படுகிறீங்க ஸ்டாலின் ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு அடுத்தவன் மேலே பழி சொல்கிறத விட உங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகளை, ஆமாம் தவறு நடந்திருக்கிறது, அவன் மீது நான் தண்டனை கொடுத்துருக்கிறேன், அவன் சரியாக தண்டிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வரவேற்போம். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் உனக்கு பெயிலா அமைச்சர் பதவியான்னு கேட்டதுக்கப்புறம் ரிசைன் பண்ண வைக்கிறீங்கல்ல, அது கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் இப்படி விட்டதோட விளைவு தான் சைவம் வைணவன் குறித்து அதை பாலியலோட ஒப்பிட்டு பேசின பொன்முடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கான்னு உங்களுக்கு புரியுதில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எவ்வளோ வழக்குகள் வருதுன்னு இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு ஓராண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய முதலமைச்சராக உங்களுடைய ஆயுட்காலத்தில் தொடர வேண்டிய கடைசி தருணம் அதுவாகத்தான் இருக்கும். இதற்கு பிறகு நீங்கள் முதல்வராக திமுக வருவதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 10 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் நீரோடி வாழணும், அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கும் தகப்பன் போல், நாங்கள் அதை மறுக்கவே இல்லை, நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு கடைசியாக முதலமைச்சராக ஆட்சி செய்வதற்கு இருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி இந்த 1 வருஷம் 4 வருஷம் எப்படியோ போயிடுச்சுல, 1 வருஷம் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களை நான் திட்டுறதே கிடையாது, உங்களை நான் விமர்சிக்க போகிறது கிடையாது. எப்பா நல்லது செஞ்சாருப்பா, கடைசி 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் புகழ்கிறோம், அதுக்கு தயார். ஆனால் நீங்கள் அதை செய்வீர்களா? அதான் எனக்கு கேள்வி. செய்ய முடியுமா உங்களால்? ஏன்னா உங்களை செய்ய விடுவதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் உங்களை பொம்மை போல் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தவறான தகவலை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டி இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சு உங்களை பேச வச்சு நீங்கள் பேசினதுக்கப்புறம் அந்த ட்ரோல் மெட்டீரியலாக மாறி உங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை உங்கள் கூட இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளுமே செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் குற்றச்சாட்டு. அதை நீங்கள் கூர்ந்து கவனித்தாதான் நீங்கள் கலைஞரின் பிள்ளையாக வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வெளிவந்த இந்த தீர்ப்பை ஒட்டி அங்கே கொங்கு மண்டலத்தில் என்ன மாதிரியான ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி திமுக உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாசு வெடித்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பட் யதார்த்தமான விஷயம், அதற்கு தீர்ப்பு வந்ததுக்கு கொண்டாடுவது தகும். ஓகே, கொண்டாடுங்க. நல்ல எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க கனிமொழி தலைமையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதார் சங்கம், அப்புறமேல காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா எல்லா கட்சிகளுமே போய் பொள்ளாச்சியில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. குறிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியெல்லாம் பெரிய போராட்டத்தை அங்கே எடுத்திருந்தாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் இவங்க ஆட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு பெண்களை இழிவாக பேசுறது, எல்லாத்தையும் இழிவாக பேசுறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மௌனம் காக்குறாங்கல்ல. நீங்கள் அப்போ மிகச்சரியாக வெறும் எதிர்கட்சியாக மட்டுமே இருப்பதற்கு தகுதியான நபர் தான் திமுகவான்றது நீங்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆளும் கட்சியாக வந்த பொழுது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, ஆட்சி முறை எல்லாமே தலைகீழ போயிடுச்சுனும் பொழுது அப்போ எதிர்கட்சிக்கு மட்டுமே உங்களுக்கு மிக தகுதி இருக்குன்றதான் நம்ம பார்க்கப்படுத்தும் பொழுது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது சார். இது எப்பயுமே சமூகத்தில் அந்த பெண்களை குறித்து நீங்கள் இந்த மாதிரியான அடக்குமுறைகள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இது எதை முதல்ல பறைசாற்றோம்னாக்கா, முதல்ல இந்த பெண்கள் மீதான தொடர்ச்சியான அத்துமீறல் நடப்பதற்கான காரணம் யாருனாக்கா அரசாங்கம், அவர்கள் கீழே வரக்கூடிய காவல்துறை 2 தான் குறை சொல்லுவாங்க. அப்போது ஆட்சியாளர்கள் ஒரு நிலைத்தன்மையான நடுநிலையான ஒரு ஆட்சியை கொடுக்காத பட்சத்தில் எப்பயுமே காலம் இன்னொரு தலைவனை கொண்டு நிப்பாட்டும். அவன் புரட்சியாளனாக வருகிறானா, அரசியல் தலைவனாக வருகிறானா என்பது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ அப்படி தான் வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது பொழுது உங்களை இங்கிருந்து வெளியே தள்ளுவதற்கு ஒரு புரட்சியாளன் வரப்போகிறானா அல்லது ஒரு அரசியல்வாதி வரப்போகிறானா என்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது என்ன கேட்டால் 2 பேரும் ஒரே இடத்துல வந்தால் சந்தோஷம். கரெக்டுங்களா? குற்றம் சுமத்துவனுக்கு இங்கே ஒரு புரட்சியாளன் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த புரட்சியாளர்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய பேர் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். புரட்சியாளன் சொல்ல மாட்டான், தீவிரவாதின்மா. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் சட்டம் சொல்கிறது குற்றம் செய்தவனுக்கு துணை புரிபவனும் குற்றவாளியேன்னு சொல்லுது. அப்போது ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுவனவனு இவன் தீவிரவாதின்னு சொல்லி இங்கே மாற்றி வைக்கிறானுங்களே. இந்த சமூக கட்டமைப்பே எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குன்னு ஒரு விஷயம் புரியுதுல. கொடுங்கோல் ஆட்சி தான் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்தில் கொடுங்கோல் ஆட்சி தான் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கணும் பொழுது நிச்சயமாக ஒரு புரட்சியாளனும் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய நபரும் வருவாங்கன்னு நம்புகிறேன் நான். இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த 9 குற்றவாளிகளையுமே பாதுகாத்தது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு தான் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க மதார் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகி ராதியா அவர்கள். அவருடைய பேட்டி எப்படி? தீர்ப்பு வந்துருச்சுல சார்? இல்லை, தீர்ப்பை வச்சு தான் நீங்கள் தீர்ப்பு வந்துருச்சுல. இதற்கு மேலே அவங்க பாதுகாத்தாங்க இவங்க பாதுகாத்தாங்கன்னு சொல்கிறத விட தீர்ப்பு அந்த வழக்கில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகளை யார் பாதுகாக்கிறார்கள் அதை குறித்து நம்ம பேச ஆரம்பிச்சிடணும்.
தீர்ப்பு வந்துருச்சு, ஓகே, இவன் மேல்முறையீடு போனாலும் இவனுக்கான நீதி வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவன் செஞ்சது பெருங்குற்றம், இவனுக்கு கொடுக்கப்பட்டு தான் மிகச் சரியான நீதியாக தான் பார்க்கப்படுகிறது தமிழ். அண்ணா விட்டுறாதீங்கன்னா அப்படிங்கிற அந்த குரல் வந்து இன்னைக்கும் எல்லா மனசையும் பதபதைக்க வைக்கும். கண்டிப்பா அதைத்தான் சொல்றேன். நீங்கள் கேட்ட குரலை சொல்றீங்கல்ல, கேட்காத பல குரல்கள் இருக்குல்ல. ஞானசேகரன் போல வந்து பல பிஞ்சு குழந்தைகள் இருக்குல்ல. நீங்க ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்கள். பச்சை பிள்ளை 5 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு பண்ணுறான், 6 வயசு பிள்ளை, அந்த குழந்தை எவ்வளோ கதறி இருக்கும். அந்த குரல் நமக்கு கேட்டுருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளே போய் கொண்டு போட்டிருப்போம் அவனை. செய்வோமா செய்ய மாட்டோமா? நம்ம பார்த்துக்கலாம்டா, இந்த பிள்ளைக்காக கூட நம்ம நிற்காட்டினடா அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஏன்னா அவ்வளவு மோசமானது. நம்ம அந்த குரலை கேட்கலன்றதுக்காக இதை மறுதளிக்க முடியாது இல்லையா? அப்போது இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு சரி செய்வதற்கு இனி இவர்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. அதை வலியுறுத்திய இவர்களுக்கும் அந்த தண்டனை கிடைக்கணும், சிபிஐக்கு இதை மாற்றணும்னு சொல்லி எல்லோரும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இந்த ஆட்சியாளர்களுக்கும் இந்த பெண்கள் மீது கை வைத்த இந்த கொடுங்கோல் நபர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணுன்றதான். இன்னும் சொல்லப்போனால் இதை பல நபர்கள் பொதுநல வழக்காகவே வந்து நீதிமன்றத்தில் அணுகணுன்றதான் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வெளிவந்த இந்த தீர்ப்பை ஒட்டி அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய தான் முற்படுவாங்களா? இல்லை சார், இது அரசியலே கிடையாது. முதல்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நீதி. நீங்கள் வந்து மனுநீதி என்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது காலதாமதம் ஆனாலும் ஆனால் சரியான தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னும் பொழுது இதில் அரசியல் செய்வன்றது ஈனப்பிறவிகள் தான் இதில் அரசியல் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மகள் இருந்தாலும் மகள் நாட்டியும் ஒரு தாயால் தான் பிறக்கப்பட்டிருப்பார். கரெக்டுங்களா? மனைவி, சகோதரி, மகள், பல உறவுகளை கடந்து தான் இந்த சமூகத்திற்குள்ளே நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்கள் சந்தித்த அந்த இன்னல்களை ஒரு நொடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காணொலி வேணாக்கா நீங்கள் போய் தேடினா கூட கிடைக்கும். அந்த பெண் கதறிச்சில, அண்ணா என்னை விட்டுருங்க, நான் கதறிச்சில. இது போல் ஒவ்வொரு நீங்கள் இப்போ தெரியுமா இது எவ்வளோ மோசம்னா, இந்த சமூகம் எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா, ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பெண் குழந்தையை லிஃப்ட் ஆப்ரேட்டர் 70 வயசு அந்த ஆள்லேருந்து ஒரு 14 பேர் 15 பேர் சேர்ந்து மாறி மாறி கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பிள்ளையை கர்ப்பமாக்கி, இத்தனைக்கும் அந்த குழந்தை வந்து மனநிலை சரியாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளையை வந்து சீரழிக்கக்கூடிய அவ்வளவு மோசமான மனப்போக்கு, இந்த திமிர் எங்கேருந்து வந்ததுன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லை. ஒட்டுமொத்த சமூகம் பெண் மீது கை வச்சால் முதல்ல நம்ம செருப்பு கழட்டி அடிக்கணும். நம்ம பக்கத்தில் அவன் இருக்கிறது தெரிஞ்சால் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அடித்து கொண்டு போய் ஸ்டேஷனில் விடணும். அதற்கு சரியான வந்து அவனுக்கு இந்த திருட்டு பேருக்கு வந்து போலீஸ் துணையாக நிற்கிதுன்னு வச்சுக்கலாம். அதை இன்றைக்கி ஊடகத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கு 1000 வழிவகை இருக்கணும் பொழுது பெண்களுக்காக நம்ம நின்னா தான் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். நாளைக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்பொழுது நமக்கு உள்ள பதபதைக்கும். இது ஒவ்வொரு நபரும் உணர்ந்தாக்க இது அரசியல் செய்ய மாட்டார்கள். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வன்கொடுமைகள் மீதான வழக்குகளை வந்து விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிக்கை குறிப்பிட்டிருந்தாரு. நீங்கள் சொன்னது போல இந்த சிறப்பு நீதிமன்றங்களை வந்து அரசு ஏற்படுத்த முன் வருமா உடனடியாக? இல்லை, அரசு ஏற்படுத்த முன் வராட்டியும் கிட்டத்தட்ட இப்போ அரசியல் கட்சி ஏதாவது அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கு பேசுகிறீங்களே, அந்த இடத்துலலாம் இந்த விஷயத்தை வலியுறுத்தணும். ஏன்னா இது சமூகத்தில் நீண்ட நெடிய காலமாக பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், கரெக்டுங்களா, முளைவரின்னு சொல்லி வாங்கினதாக இருக்கட்டும், அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சுதந்திரத்தை கொடுக்காமல் அவர்களை வந்து இவர்கள் கட்டுக்கோப்பில் வச்சுக்கொண்டு அந்த பெண்களை வந்து அத்துமீறல் செஞ்சு இன்னொரு நபரை தனக்கு அடிமைப்படுத்துவது, அந்த பெண்ணை வந்து மிரட்டி இன்னொரு நபருக்கு அடிமைப்படுத்த வைப்பதுன்றது இந்த மனப்போக்கு தொடர்ச்சியாக இந்த ஆணாதிக்க சமூகத்தில் அதிகமாக இருக்குன்னும் பொழுது இதை சரி செய்வதற்கான வேலையை எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யணும். இது ஒன்று சேராமல் நம்ம வந்து செஞ்சோம்னா சரி வராத பொழுது இப்போ நம்ம இதற்கு மேல் நம்ம கேட்க வேண்டியது இதுவாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு பாலியல் குற்ற சம்பவம் நடந்தாலும் எப்போது அந்த நீதிமன்றத்தை இது போன்ற ஒரு வழிவகை செய்வீர்கள் 90 நாளைக்குள்ளே கிடைக்கப்படக்கூடிய நீதி. அதை தான் சொன்னேன். இதை வந்து மறுதளிக்கும் பொழுது காலம் ஒரு போராளியை உருவாக்கி கொண்டு நிற்கும். அவன் ஒரு குழுவோடு வந்து செயல்படுவான். இதை அரசாங்கம் விரும்புமான்றது நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா தமிழ் சமூகத்தில் இப்படி பல போராளிகள் வந்திருக்கிறாங்க தான் வரலாறுன்னும் பொழுது இதை உணர்ந்து அரசியல் கட்சிகள் செயல்படுவது நல்லது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு போயிருந்தாங்க. நன்றி. நன்றி.